ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் ஊடல்கள் எல்லாம் தேடலுக்காகவே. அத்தியாயம் 14. மிஸ்டர் கௌதம், பிரச்சனையை பெருசாக்காதீங்க. நீங்கள் செஞ்சதும் தப்பு தான். ஒரு ஆசிரியர் மாணவியை காதலிக்கலாமா? அசிங்கமா இல்லை என்று போலீஸார் கேட்க, சார், நான் லெக்சரராக ஆகும் முன்னாடியே இவ எனக்கு சொந்தக்காரி. அப்போவே சின்ன வயசாக இருக்கும்போதே நாங்கள் ஊர் திருவிழாவிற்கு வரும்போதே இவளை பார்த்து பேசி இருக்கிறேன். ரொம்ப பிடிக்கும். இவளுக்காகத்தான் இந்த ஊர் கல்லூரிக்கு வேலையை மாற்றிக்கிட்டு வந்தேன். இல்லைன்னா பெரிய சிட்டியில் இருந்தவன் இங்கே ஏன் சார் வரப்போறேன்? அவளுக்கு நான் பாடம் எடுக்கலை. எனக்கு அவள் மாணவியும் இல்லை என்றான் சமரன். நல்ல பையன், படிப்பு, வேலை, வசதி, சொந்தம் எல்லாம் இருக்கு. பொண்ணை கட்டி கொடுக்க வேண்டியது தானே என்று போலீஸார் இருபக்கமும் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். சரியா வராது சார். எனக்கும் அவன் அப்பாவுக்கும் ஏற்கனவே பிடிக்காது. மேற்கொண்டு ஊருக்குள்ள என் மானம் மரியாதை தான் காத்துல பறக்கும். அவர் ஆம்பளை பிள்ளையை பெற்றவர். என் மகனா விரும்பினான். அவன் தங்கச்சி தான் என் மகன் கூட சுத்தினான்னு பேசுவார். எனக்கு இவளுக்கு மூத்தவ கல்யாணமாகாமல் இருக்கிறா. இவங்க வீட்டில் கட்டுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை என்றான் சமரன். இது சரியா வராது. இப்போதைக்கு பிரித்து அனுப்புவோம். அப்புறம் அவனுங்களே அடிச்சுக்கிட்டு சாவானுங்க என்று நினைத்த போலீஸார் அழுது கொண்டு அங்கே நின்ற மேன்மதியிடம், ஏமா, நீ மிஸ்டர் கௌதமை லவ் பண்ணுறியா என்று கேட்க, அவள் ஆமாம் என்று தலையசைக்க, சமரன், உங்களால் தடுக்க முடியாது, நீங்கள் ஒதுங்கி போங்க என்ற போலீஸார், கௌதம், என்னதான் நீங்கள் 2 பேரும் விரும்பினாலும் முறைன்னு ஒன்று இருக்குது. பெத்தவங்களை மதித்து நடக்கணும். நீங்கள் போய் உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு போய் முறைப்படி பொண்ணு கேளுங்க. அதுதான் சரியாக வரும். இல்லை சார், என்ன கைதொட்டு அடித்தவன். இவன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு என் அப்பாவும் நானும் பொண்ணு கேட்டு போகவே மாட்டோம். ஆனால் பொண்ணை தூக்கிக்கிட்டு வந்து தாலி கட்டுவேன். அவளோட சம்மதம் இருக்கும்போது இவன் என்ன பண்ண முடியும்? கூடிய சீக்கிரம் எங்கள் கல்யாணம் நடக்கும். பார்த்து வயிறு எரிஞ்சு சாவு. என்னையா கொலை பண்ண பார்க்குற? இருடா, உன் குடும்ப மானத்தை சந்தையில் ஏற்றுறேன் என்றவன் நடக்க முடியாமல் போக ஒரு ஆள் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் விட்டுட்டு வாங்க என்றதும் ஒரு போலீஸார் அவர் வந்த வண்டியில் கௌதமை ஏற்றி கொண்டு போனார். சமரனை பார்த்த வயதான போலீஸார், உன்னோட மனநிலை எனக்கு புரியுது. நானும் பொண்ணை பெத்தவன். இந்த காலத்து பொண்ணுங்க நம்ம கைமீறி போயிடுறாங்க. அந்த காலத்தில் இப்படி ஒரு நிலை வந்தால் சொந்தக்காரன் யாரையாவது பிடித்து பொண்ணை காதும் வச்ச மாதிரி கட்டி கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஏன்னா அவன் காதலிச்ச பொண்ணை அவன் கூட்டி போகலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், சட்டம் உதவி செய்யும். ஆனால் இன்னொருத்தன் பொண்டாட்டியை கைதொட முடியாதே. மீறி தொட்டா சட்டம் அவனை சும்மா விடாது. பொண்ணை மனசில் வச்சு அவன் நல்லா இருக்கணும்னு முடிவு எடுங்க. என்னை கேட்டால் வீம்பு பண்ணாமல் கட்டி கொடுக்கலாம். மாப்பிள்ளை நல்லவன். அப்புறம் என்ன, கை நிறைய சம்பாதிக்கிறான். உங்கள் வசதிக்கு இப்படி மாப்பிள்ளை கிடைக்காது. கொஞ்ச காலத்துக்கு மாமன் மச்சான் முறைச்சிக்கிட்டு நிற்பீங்க. அப்புறம் பிள்ளை குட்டி பிறந்தா மாமச்சீர் செய்யணும், காது குத்தணும், இப்படி எல்லாம் மறந்து போகும். போங்கப்பா, போய் நல்ல முடிவாக எடுங்க. பொண்ணு பத்திரம். பொண்ணை ஏதாவது பண்ணினீங்க சும்மா விடமாட்டோம் என்று மிரட்டிவிட்டுத்தான் போலீஸார் சென்றார்கள். அவர்கள் சென்ற பிறகு அங்கே அமைதி. அப்படியே அங்கே கிடந்த கல்லில் இளந்திரையன் அமர்ந்து கொள்ள பயந்து போய் நின்று இருந்தால் மேன்மதி. அண்ணன் என்னை கொன்னுடுவாரோ என்ற பயம். தனியாக மாட்டிக்கொண்டோமோ என்று. எங்கே போனாலும் அவர் இருக்கத்தானே செய்வார். வீட்டுக்கு போனாலும் அப்படித்தானே என்று பயந்து கொண்டு இருவரையும் பயத்துடன் பார்த்தாள். அவளை பார்த்த இலாவுக்கு சிரிப்பு வந்து விட்டது. அவன் சிரிக்க கடுப்புடன் சமரன் அவனை பார்க்க, டேய், சின்ன குட்டியை பாரு, நம்ம 2 பேரும் அவளை கொன்னுடுவோம்னு பயந்து நடுங்குறாடா. பாவம்டா, அவ விட்டு தொலை என்றான். இவளுக்காக பாவம் பார்க்குறியா? அப்போ நீயே இவளை கல்யாணம் பண்ணிக்க, பிரச்சனை தீந்துரும். உன் பொண்டாட்டிய ஆன பிறகு இவ பக்கம் திரும்ப கூட மாட்டான் என்று சமரன் சொல்ல, விளையாடாத சமரா என்று இலா அதட்டினான். தப்பு தாண்டா. காதலிக்கிறேன்னு கெட்டு சீரழிஞ்சு போன கழுதைய நீ ஏண்டா கட்டிக்கணும்? ஏதோ புரியாமல் சொல்லிட்டே, சரி விடு, நீ கிளம்பு என்றான்.
என்னது, நான் கிளம்பவா? நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண போறீங்க என்று இளந்திரையன் கேட்க, நான் என்னமோ பண்ணுறேன், நீ இந்த இடத்த விட்டு கிளம்பு என்றான் சமரன். சமரா, அறிவிழந்து பேசுகிற, கோபத்தில் இருக்கும்போது ஒன்றுமே புரியாது. உன்னை நம்பி உன் குடும்பம் இருக்குடா. ஆமாம், என் பொண்டாட்டி புள்ள அம்மா தம்பி அண்ணன் கட்டி வைப்பான்னு, அம்மா அண்ணன் கட்டி கொடுப்பான்னு இருக்கிற அப்பாவி தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இந்த பாவி மக என்னை உயிரோடு இருக்க விடமாட்டான். இவ விட்டாலும் அவன் விடமாட்டான். எப்படியும் இவளை தூக்கிக்கிட்டு போக ஏதாவது செய்வான். ஊருக்கு தெரியாமல் போகுமா? என்னமோ ஏதோன்னு பேசுவாங்க. எப்படி இவளை வீட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சாலும் ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இறங்கி தூக்கிக்கிட்டு போவானுங்க. நான் இவளை காவம் காத்துக்கிட்டு எத்தனை நாளைக்கு கிடக்க முடியும்? என்னை நம்பி இருக்கிற ஜீவன்களுக்கு கஞ்சி ஊற்ற வேண்டாமா சொல்லு. அதனால் 2ல் 1 முடிவு தெரியாமல் நான் வரமாட்டேன். முடிவை அவளே சொல்லட்டும். நீ கிளம்பு. வீணா நீ எதுலையும் மாட்டிக்க கூடாது. உன்னை நம்பி பல குடும்பங்கள் இருக்கு. பல குடும்பங்களுக்கு கஞ்சி ஊத்துறவன் நீ நல்லா இருக்கணும். போ, இங்கே இருந்து போயிடு என்று சமரன் அவனை பிடித்து தள்ள, ஓடி வந்த மேன்மதி இலாவின் கையை பிடித்து கொண்டு, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க தான், என்னை அண்ணன் கொன்னுடும், எனக்கு பயமாக இருக்குது, என்னை உங்களோட கூட்டிகிட்டு போங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், ப்ளீஸ் அத்தான், ப்ளீஸ். அண்ணே என்னை வெட்டிப்படும், வலிக்கும், நான் செத்து போவேன், அண்ணே என்னை கொன்னுடும் என்று அவள் பயந்து உடல் நடுங்கியது. சமரன் இதை காதிலேயே வாங்கலை. போலீஸை கண்டதும் சட்டென தன் இடுப்பில் மறைத்து இருந்த அந்த கத்தியை எடுத்து தடவிக்கொண்டு இருந்தான். இளந்திரையனுக்கும் அவன் எண்ணம் புரிந்துவிட்டது. மேன்மதியை கொன்னுட்டு இவனும் சாகப் போறான். ஏன்னா தங்கையை கொன்ற பிறகு உயிரோடு இருக்கும் அளவு கல்லெஞ்சுக்காரன் இல்லை இவன். 15 வயதிலிருந்து உழைத்து ஒவ்வொரு பைசாவாக சேர்த்து இவர்களுக்கு செய்தவன். அவனுக்குன்னு எதுவும் எடுத்துக்கவே மாட்டான். சாப்பாடு இளந்திரையன் போடுவது, துணிமணி அவன் போட்டு வேண்டாம்னு சொன்ன பழைய துணிகளைத்தான் போடுவான். அப்படியே பணத்தை சேர்த்து அம்மா கிட்ட கொடுத்து, தம்பி தங்கச்சிகளுக்கு வேணுங்கிறத வாங்கி கொடுமா அப்படிம்பா. தகப்பன் இல்லா பிள்ளைகள் என்று யாரும் சொல்லிவிடக்கூடாது என்று குடும்பத்தை கௌரவம் குலையாமல் காத்தவன். தன்னை தேடி தனக்காக தன்னுடைய முறப்பொண்ணு வந்தபோது கூட தம்பி தங்கச்சிகளுக்கு முன்மாதிரியாக இருக்கணும், காதல் கல்யாணம் பண்ணக்கூடாது என்று அவளை திருப்பி அனுப்பியவன். அவன் தங்கச்சிகளை தூக்கி கொஞ்சினது கூட இல்லை, பாராட்டினது இல்லை, சீராட்டினது இல்லை. ஆனால் அவர்களுக்காகவே தான் வாழ்ந்தான். அப்படி இருந்தவன் கண்டிப்பா கௌதம் அவன் அப்பாவின் செல்வாக்கை வைத்து இவளை தூக்கி தாலி கட்டுவான். அதன் பிறகு ஊரில் சமரனை எல்லாரும் கேலி செய்வார்கள். காதலை இந்த சமூகம் வெறுக்க காரணம் கூட இருப்பவர்களும் சுற்றி இருப்பவர்களும் தான். சொந்த ஜாதியாய் இருந்தாலும் சரி, வேற ஜாதியாய் இருந்தாலும் சரி, காதல் கல்யாணம் என்பது இங்கே இன்னும் மரியாதை குறைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. கௌதமின் அப்பா குணத்திற்கு, அந்த ஆளின் பணத்தாசைக்கு, அலட்டலுக்கு கண்டிப்பாக சமரன் வீட்டிற்கு பெண் கேட்டு போக மாட்டார். பெண்ணை தூக்கிட்டு போய் திருமணம் செய்தால் அது சமரனுக்கு மிகப்பெரிய மரியாதை குறைவு, தலைக்குனிவு. அதை அவனால் தாங்க முடியாது. அதனால்தான் சாவே முடிவு என்று இருக்கிறான். முட்டாள் சமரா, உன்னை நான் சாக விடுவேனாடா? சொல்லு, விடுவேன்னு நீ நினைக்கிறியா என்று இளந்திரையன் கேட்க கண் கலங்கியது. அந்த இரும்பு மனிதன் சமரனுக்கு, விடமாட்டாய், ஆனால் நீ என் கூடவே இருக்க முடியாது. இவளால் நான் அசிங்கப்பட்டது போதும். சரி, இப்போ இவளை கொன்னுட்டு நீ செத்தா மட்டும் ஊருக்குள்ளே என்ன பேசுவானுங்க? இந்த பொண்ணு தப்பு பண்ணிருச்சு, அவமானம் தாங்க முடியாமல் அவனே கொன்னுட்டு செத்துட்டான்னு தான் சொல்லுவாங்க. உன் பொண்டாட்டி புள்ள தாண்டா நடு தெருவில் நிற்கும். சின்ன வயசில் புருஷனை சாக கொடுத்துட்டு உன் அம்மா பட்ட கஷ்டமெல்லாம் பார்த்தவன் நீ. அதை ஏன் தங்கச்சிக்கும் கொடுக்க போறியா? அவள் பண்ணின தப்பத்தான் இப்போ இவளும் பண்ணியிருக்கா. அன்னைக்கு நீ அவளை காப்பாத்தின. இன்னைக்கு இவ எனக்கு யமனா வந்திருக்கா.
இலா, நீ கிளம்பு, நீ இங்கே இருக்கிறது நல்லது இல்லை, கிளம்பு என்று அவன் மீண்டும் பிடித்து அவனை ஜீப்பில் ஏற்ற போக மேன்மதி பயந்து கொண்டு ஓடிப்போய் மறுபக்க கதவை திறந்து ஏற பட்டென்று பாய்ந்து சென்று கீழே இழுத்து அடிக்க குறுக்கே புகுந்து தடுத்தான் இளந்திரையன். அத்தான், என்னை காப்பாத்துங்கத்தான், எனக்கு பயமா இருக்குத்தான், அன்னை என்னை கொன்னுடும் என்று அவள் அழுக சற்று நேரம் அமைதியாக இருந்த இளந்திரையன், உன்னை இவன்கிட்ட இருந்தும் நீ பண்ணின அவமானத்தில் இருந்தும் தப்பிக்க ஒரே வழி உன் அண்ணன் சொன்ன வழிதான். ஐயோ, என்னை சாகச் சொல்றீங்களா என்று அவள் பயந்து உடம்பு உதற, வேண்டாம்மா, வேண்டாம்டா இலா, இவ கெட்டு சீரழிஞ்சவ, இவ உனக்கு வேண்டாம்டா. நான் ஏதோ வேதனையில் சொல்லிட்டேன்டா, அப்போ புத்தி கெட்டு போய் சொல்லிவிட்டேன்டா, வேண்டாமுடா, இவ அசிங்கம்டா, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இவ வேண்டாமுடா, நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இவளை கட்டிக்கிட்டு நீ அசிங்கப்பட வேண்டாமுடா என்றான் சமரன். எதை அசிங்கம்ன்ற? காதலிக்கிறதையா? அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசியும் காதலிக்கத்தான் செய்யுது. காதலிக்காத உயிரினமே இல்லை. உனக்கு பிடிக்கலைன்றதுக்காக காதலே வேண்டாம்னு சொல்கிறது அபத்தம். ஆனால் இவளை கௌதமுக்கு கட்டி வைக்கலாமுன்னா நீ அவசரப்பட்டு அவன் மேலே கை வச்சிட்ட. அவன் அப்போ ஒரு இம்சை பிடிச்சவன், பணத்திமிர் வேற, அதனால் பொண்ணு கேட்டு வரமாட்டான். எப்படி பார்த்தாலும் மேன்மதிக்கு இந்த காதல் செட் ஆகாது. சின்ன பொண்ணு, பார்க்க அழகாக இருக்கான், படிச்சிருக்கிறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அவன் காதலை சொல்லவும் இவளுக்கும் நாமளா தேடி போனோம், நம்மளை தேடி நமக்காக ஒருத்தன் அப்படின்னு தோணி இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல இம்ப்ரெஸ் ஆகி ஓகே சொல்லி இருப்பான். அவன் அப்பாவை பற்றி இவளுக்கு என்ன தெரியும்? தெரியாது. உனக்கும் அவன் அப்பனுக்கும் முட்டிக்கிட்டது தெரியாது. என்ன பண்ணுறது? விடு, நீ சொன்ன வழிதான் எனக்கு தெரியுது. எனக்கு நீ வேணும் சமரா, உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் என்றான் இளந்திரையன் இறுகிய முகத்துடன் உறுதியாக. சேச்சே, வேண்டாம்டா, இவ ஒருத்தனோட சுத்தினவ என்ன கருமம் கொன்றவையெல்லாம் பண்ணி தொலைச்சாலோ, வேண்டாம்டா, நான் தெரியாமல் சொல்லிட்டேன்டா என்று சமரன் கெஞ்ச, எனக்கு மேன்மதி மேலே நம்பிக்கை இருக்கு சமரா. அப்படியே இவ அவன்கிட்ட வாழ்ந்தே இருந்தாலும் நானும் ஒருத்தி கூட வாழ்ந்தவன்தான், 2 பேருக்கும் சரியா போச்சு என்றவன் மேன்மதியை பார்க்க அவள் வாயை பொத்தி கொண்டு அழுதாள். எங்க 2 பேருக்கும் இதை தவிர வேறு வழியே தெரியலை. அவனுங்க பணம் படைச்ச முதலைகள், என்கிட்டேயும் பணம் இருக்கு. சில இடத்துல தான் நான் அதை உங்களுக்காக கொடுக்க முடியும், சில இடத்துல நான் பணம் கொடுக்கறதே தப்பாக போயிடும். எனக்கும் சமரனுக்கும் உள்ளது நட்பு, உங்கள் குடும்பத்தோட, அதுவும் உன் கூட எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. விஷயம் வெளியே போய் உங்கள் குடும்பத்துக்குத்தான் அவமானம். என் நண்பனை காப்பாற்ற, பார்கவி அவள் பிள்ளைகள் வாழ்க்கையை காப்பாற்ற இதுதான் எனக்கு தெரிந்த ஒரே வழி. இல்லைனா இந்தா என்று சமரன் கையில் இருந்த கத்தியை பறித்து தூக்கி ஒரே குத்தா உன் அண்ணனை குத்திட்டு நீ போயிடு, 2ல் 1 தான் உனக்கு சான்ஸு என்றான் இலா.